السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய பாடத்தில் நாம் முதல் ஆயத்தை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் அடுத்த ஆயத்தையும் பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதே போல் வ ர வர நான் படித்த பாடம் தான். அ இ ஐ வ ர ஐ த. இந்த த இந்த நூனில் சேர வேண்டும் என ஷத் இருக்கிறது. த இன் தன். நமக்கு தெரியும், நூன் ஷத் இருந்தால் அதை உன்னா செய்து ஓத வேண்டும். தன். அதே போல் நா அலிஃப் இருக்கிறது. தன் நா ச. அவ்வளோதான். வ ர ஐ தன் நா ச. அடுத்ததாக ய இத் எத் ஹு எது ஹு லூ வாவ் மத்தா எது ஹுலூ ந எது ஹுலூன ஃபீ. இந்த இடத்துல யாமத்தா. இந்த யாவிற்கு 2 புள்ளிகள் வந்தாலும் இல்லை என்றாலும் இந்த யாவுடைய வடிவத்தை வைத்தே நாம் யாமத்தா என்று தெரிந்து கொள்ளலாம். ஃபீ. இங்கே இங்கே யாமத்தாவிற்கு 2 புள்ளிகள் இருக்கிறது. தி தா யா கஸ்ரா தி. ஃபீ தி. நீ இல் நில். அதே அல்லாஹ்வுடைய சட்டம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் இந்த அல்லாஹ்வுடைய சட்டம் தனியாக இருக்கிறது, அதை பார்க்கலாம். நில்லாஹி நில்லாஹி ஃபீ தி நில்லாஹி அ இஃப் அஃப் வா அலிஃப் மத்தா அஃப் வா ஜன். என்ன சொன்னால் தோசப் இருக்கிறது. ஜன் அஃப் வா ஜன். மீண்டும் ஒரு முறை. வ ர ஐ வ ர ஐ தன்னாச ய இத் யத் ஹுலூன ஃபீ தி. 2யுமே இழுக்க வேண்டும். ஃபீ தி நில்லாஹி அஃப்வாஜன். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது முழுமையாக இந்த 2 ஆயத்தில் ஓதி பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا. இந்த ஜன் என்பதை இந்த வக்ஃபுடைய பாடத்தில் ஜா என்று படிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் இந்த வக்ஃபுடைய பாடத்தை பார்க்கலாம். மாணவர்களை இதே போல் சிறிது சிறிதாக பயிற்சி செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் அடுத்த பாடங்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.